வணக்கம். இன்றைக்கு மகா சிவராத்திரி. எல்லாம் கண்ணு முழிச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்திருப்பீங்க. 2வது கால பூஜை 3வது கால பூஜைன்னு போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக நான் எந்த பிளானுமே பண்ணலை. சாமி கும்பிடணும், விரதம் இருக்கணும்லாம் எந்த பிளானும் பண்ணலை. ஆக்சுவலாக நேச்சராக எனக்கு இன்றைக்கி விரதம் இருக்கிற சுச்சுவேஷன் மாதிரி ஆகி போயிடுச்சு. காலையிலையும் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. காஃபி தான் குடிச்சிட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு. காஃபி குடித்தேன், அதெல்லாம் செய்தேன். காஃபி குடிச்சிட்டு போயிட்டேன். மதியம் ஒரு கோதுமை தோசை காலையில் செய்தது இருந்தது, அதை சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு சாப்பிடவே டைம் இல்லை. பாப்பாவுக்கு இன்றைக்கி ஸ்கூலில் ஃபவுண்டர்ஸ் டே கொண்டாடினாங்க. அதில் என்ன ஒரு பெரிய ஸ்பெஷல் அப்படின்னா, அந்த ஃபவுண்டர் அந்த அம்மாவோட கேரக்டர் பாப்பாவை ட்ரெஸ் பண்ணி ப்ளஸ் பண்ணுற மாதிரி எல்லோரையும் நிற்க சொல்லியிருந்தாங்க. இது எனக்கு ரொம்பவே அவளுக்கு அது ரொம்ப ப்ளஸ்டான ஒரு இதுவாக நான் கேரக்டராக நினச்சேன். அதனால எனக்கு அந்த ஒரு சந்தோஷம். இன்றைக்கி அதை எப்படி இன்றைக்கி முடிக்கணும், அவளுக்கு ஒரு டென்ஷன். ஒரு ட்ராமா பண்ணால் அப்புறம் இந்த ட்ராமா இது ஃபைனலி இது பண்ணணும், மேக்கப் மாற்றி போடணும் அப்படின்லாம் சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாகவே இருந்தா. ட்ராமா முடிச்சுட்டு வந்த கையோட இந்த கெட்டப் மாற்றணுமா, நீ சீக்கிரம் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு அந்த டென்ஷனில் எனக்கு சாப்பிட்றதுக்கெலாம் ஒன்றும் தோணலை. ஆனால் சிவனை மட்டும் மனசில் நினச்சிக்கிட்டேன், ஓகே அப்படின்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அப்படியே இன்றைக்கி ஃபாலோ பண்ணி ஓடுற மாதிரி ஆகிப்போச்சு. அப்புறம் ஸ்கூலில் போயிட்டு ஃபங்க்ஷன் ரொம்ப நிறைவாக இருந்தது. பாப்பா செய்த அந்த கேரக்டர் நான் லாஸ்ட்டில் அந்த கிளிப்பை ஆட் பண்ணுறேன். ரொம்ப எனக்கு ஹாப்பி. அவ்வளோ பெரிய மனுஷி அந்த அம்மா. அந்த ஸ்கூல் நிறுவனர் அவங்க தான். அவங்களோட கெட்டப்பை போட்டது நான் பாப்பாவுக்கு உண்மையிலே மிகப்பெரிய ஆசீர்வாதமாக நான் நினச்சேன் அதை. அதனால் இன்றைக்கி அது ரொம்பவே நான் ஸ்பெஷல் டேவாக நான் இன்றைக்கி ஃபீல் பண்ணிவிட்டு போய் அட்டன் பண்ணேன். பார்த்து முடிச்சுட்டு சரி, அவளும் ரொம்ப டயர்டாக இருந்தால், நம்மளும் காலையிலேருந்து சரியாக சாப்பிடல, சரி எங்கேயாவது டிஃபன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் போனோம். அதுக்கு முன்னாடியே எங்கள் பக்கத்துலேயே ஒரு கோவில் இருக்குது, பிள்ளையார் கோவிலோட சிவனும் இருக்கார். சரி ஓகே, இன்றைக்கி பூஜை நடந்துட்டுருக்கு, இப்போ தான் கால பூஜை முடிஞ்சிருக்கு, 2வது கால பூஜை நீங்கள் அட்டன் பண்ணலாம் போங்க அப்படின்னாங்க. சரி ஓகே, அப்படியே ஆனந்திவே நம்ம சாமி வேறு கோவில் திறந்துருக்குங்கிறப்போ ஒரு நமஸ்காரத்தை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்கேயும் சாமியை கும்பிட்டுட்டு அப்புறம் நேராக ஹோட்டல் போனால் ஹோட்டலில் உள்ள இப்போ வாசலில் 10 ரூபா கிடந்துச்சு. நான் பார்த்தேன், எங்கள் வீட்டுக்கார்ட்ட எங்கே 10 ரூபா கிடக்கு அப்படின்னு. எடுத்துக்கோ அப்படின்னாரு. சரி அப்படின்னு எடுத்துக்கிட்டு இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறப்ப அவர் சொன்னார், உனக்கு சிவன் தான் கொடுத்துருக்காரு அப்படின்னு. எல்லாருமே பாப்பா அப்படியே ஆட்சி போலவே இருந்தா, ரொம்ப அழகாக இருந்தா அப்படின்னு சொன்னப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தேங்க் காட்.